ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், நீங்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடபடிகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் 8வது அதிகாரத்தை முடித்தோம். 8வது அதிகாரத்திலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். சபை சவுலினால் உபத்திரவ பாதையிலே போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அநேக விசுவாச மக்கள் சிதறி ஓடினாங்க. பக்கத்தில் இருக்கிற சமாரியா அப்படி பல இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணமே யாரு தான்? சவுல். இந்த சவுல் யார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் நம்ம 9வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். 8வது அதிகாரத்தில் சவுளுடைய உபத்திரம் வந்துச்சு. அதன் நிமித்தமாய் அந்த பிலிப்பு போய் சமாரியாவில் போய் பிரசங்கித்தார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. பிலிப்பு யாருன்னா, சாதாரண 7 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. சபையில் அதிகமாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க போய் தான் அற்புதங்களை செய்தார்கள். அதில் ஒரு நபர் தான் பிலிப்பு. பிலிப்பு போய் சமாரியாவில் போய் அற்புதம் அடையாளங்கள் செய்த போது அந்த சமாரியா பட்டணமே மகிழ்ச்சிக்குள்ளே வந்துச்சான். அநேக வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள், பிசாசுகள் ஓடினது. அங்கே மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு பிற்பாடு பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தினார். இப்படி எழுதப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த நாளில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிகளிடத்தில் போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தார், அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். என்ன பண்ணானா, ஸ்தேவான் கல்லை கொண்டு எரிஞ்சு கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்யும் போது அதை அனுமதித்தது யாருன்னா இந்த சவுல். சவுல் கையில் தான் எல்லா வஸ்திரங்கள்லாம் கொடுத்துட்டு அவன் துடிக்க செத்ததை யார் தான் பார்த்துருக்கான்? சவுல் பார்த்துருக்குறான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் விடலை. எங்கெல்லாம் விசுவாசிகள் குடும்பம் இருக்குதோ, இப்போ யாரெல்லாம் இப்போ மலையடிப்பட்டில் யாரெல்லாம் கிறிஸ்டின் சபை ஏசு எழுப்பு சபைக்கு யாரெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் போய் அந்த சபை மக்களெல்லாம் துன்புறுத்தினான அந்த எருசலேமில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சிதறி போய் பக்கத்து ஊரில் போய் என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான்? 9வது அதிகாரத்தில் இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? இவனுக்கு ஏன் இப்படி செய்தான்? இவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா இந்த சவுல் யார் என்றால் பரிசேயன். பரிசேயன் என்பது யாருன்னா, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ச்சி அடைந்து அதில் வைராக்கியம் உடையவர்கள். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிருபையின் உபதேசத்துக்கு, ஆசீர்வாத உபதேசத்துக்கு இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. நியாயப்பிரமாணம் யார் கொடுக்கப்பட்டது என்றால் யூதருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா உலகம் முழு மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியம் உள்ள யூதர்கள் இவர்களால் புரிந்து கொள்ள, எங்களுக்கு மேசியா இனிமே தான் வருவார். ஆனால் ஏற்கனவே மேசியா வந்து சிலுவையில் யூதருக்காக மாத்திரமில்லை, உலகத்துக்கு அனைத்து ஜனங்களையும் ரட்சிப்பது தான் தேவ திட்டம். இது எங்கள் தேவ திட்டத்தை எங்கே பார்க்கலாம்? உனக்குள் பூமி உள்ள வம்சமெல்லாம். அப்போ புரிஞ்சுங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட யூதர்கள் தான் ஆதியாகமும் யாத்திராவும் லேவியாகமும் எண்ணாகமும் உபாகமும் இதெல்லாம் படித்து தேர்ந்தாங்க. இந்த பரிசேயர்கள் இந்த 5 ஆகமங்கள் அவ்வளோ கடைப்பிடிப்பாங்க, படிப்பாங்க. அது இப்போ பழைய ஏற்பாட்டை கை கொள்ளுகிறவர்கள் தான் யார்? யூதர்கள். இன்றைக்கும் யூதர்கள் மேசியா இன்னும் வரவில்லை அப்படி எண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 1வது நூற்றாண்டில் அப்படிப்பட்ட எண்ணத்தில் உடையவன் தான் இந்த சவுல். சவுல் யாருன்னா, அவன் வந்து ஒரு கெட்டவன் கிடையாது, பக்தி வைராக்கியம் உடையவன். பக்தி வைராக்கியம் உடையவன். எதற்கு பக்தி வைராக்கியம்? நியாயப்பிரமாணத்துக்கு பக்தி வைராக்கியம் உடையவன். இப்போ என்ன, நியாயப்பிரமாணத்தைப்படி இவங்க யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, புறஜாதிகளுக்கெல்லாம் யெகோவா தேவன் கிடையாது, அவர் எங்களுக்கு மட்டும்தான், அவங்கெல்லாம் வந்து கிடையாது.
இப்போ ஆண்டவர் உலகம் முழுதும் நேசிக்கிறார் என்ற அந்த வெளிச்சம் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க பரிசேயருக்கு கிடைக்கல. அதனால தான் பிரதான ஆசாரிகளே போய் இயேசு இணைஞ்சாங்க கொலை செய்யும்படி ரோமர் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சாதான் நம்ம இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிசேயர் வேதபாரகர்கள் எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அவன் தேவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க எதை தான் கடைபிடிக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை கடைபிடி. இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவங்கன்னா, அந்த நாட்களில் 1ஆவது நூற்றாண்டில் யூதர்கள் முறைமைப்படி ஸ்கூல்லாம் கிடையாது. 1லேருந்து 5th வரை வீட்டிலே உட்காந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு 6வது வயது முதல் அதாவது ஜெப ஆலயத்துக்கு போயிடணும். ஸ்கூலில் எங்கே தான்? சர்ச்சில் தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில். அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்களை எவ்வளோவா வளர்க்கணும்னு பாருங்கள். ஸ்கூலில் எங்கே தான்? சர்ச், ஜபாலயத்தில் இந்த பிரமாணங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், இதில் கற்று தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசேயன் குடும்பத்தில், மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த சவுல். பிரேஸ்லா. இவனுடைய கண் என்ன செய்யப்படலை? மேசியா இயேசு கிறிஸ்து தான் நம்ம முழு மக்களையும் நேசிக்கிறார் என்ற வெளிச்சம் அவனுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து அப்போ வந்து இப்படிலாம் வந்து இப்படி கிறிஸ்தவங்க வந்து இயேசுவை தான் மேசியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்த உடனே அந்த பிரதான ஆசாரிகளோடு சேர்ந்துக்கிட்டு இவங்களை எப்படியாவது அழிக்கணும். பிரைஸ்லா. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க, உலகத்தில் எத்தனையோ முறை கிறிஸ்தவங்களுக்கு பாடு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வர கிறிஸ்தவங்களை அழிக்கவே முடியாது. பிரைஸ்லா. ஏனென்றால் அது மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டது. இப்படி அப்போ அந்த 1ஆவது நூற்றாண்டில் விசுவாசி மக்களுக்குள்ளாக, சபைக்குள்ளாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே யாரு? சவுல். இப்போ பாருங்க 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பிரேஸ்லா. இப்போ எதுக்காக தமஸ்கு போறான்னா, எருசலேம் இந்த விசுவாசிகள் எங்கே போயிட்டாங்க? தமஸ்கு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவன் சொல்கிறான், நான் போய் பிடிச்சிட்டு வரேன், எல்லாத்தையும் நான் போய் என்ன செஞ்சுட்டு வரேன்? பிடிச்சிட்டு. அப்படி வைராக்கியத்தோடு வீரத்தோடு தன்னுடைய ஆட்களோடு அவன் தமஸ்கை நோக்கி பகலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். திடீர் என்று ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சூப்பராக இருக்கும் பாருங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பிரேஸ் காட். ஒரு வெளிச்சம், நான் சூரியனை படைத்தவ அவருடைய வெளிச்சம் மேலே வந்தால் என்ன ஆவான்? அப்படி சுற்றி சொல்ற, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படி சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? இப்படி யாருக்கா துணிச்சு வருமா? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியத்தை பாருங்க. சொன்னா சவுலே சவுலே தேவ பிரசன்ஸ் இருக்குது, வெளிச்சம் வருது. அப்போ அவன் முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? அல்லேலூயா. இப்போ இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு அறிவு நமக்கு வருமானால் நம்ம எல்லா சூழ்நிலையும் ஜெயிச்சிருவோம். ஆண்டவரே நீர் யார்? மற்ற தெய்வத்துக்கும் என்னுடைய உண்மையான என் ஆண்டவருக்கும் வித்தியாசம் என்ன? பிரேஸ்லா. ஆண்டவரே நீர் யார்? நீர் எனக்காக, என் பாவத்துக்காய், என் சாபத்துக்காய், என் வியாதிக்காய், என் தரத்திற்காய் நீ இரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே நீ ஆண்டவர் யார் என்ற கேள்வியை அவன் தன்னுடைய இரட்சிப்பினுடைய முதல் வாழ்க்கையில் முதல் தடவை ஆண்டவரை அறிந்த உடனே அவன் கேட்ட ஒரே கேள்வி, நீர் யார்? பிரைஸ்லா. நாமும் கூட இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடிச்சிருக்கிறாரு, அவர் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்துருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் இன்னைக்கு பூமியில் ஏதாவது ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா ஆண்டவர் தான் அழிச்சிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் தான் வியாதியை கொடுத்து. அப்போ தேவனை குறித்த சரியான அறிவு இல்லை. பவுலுக்கு இந்த அறிவு பாருங்க. நீர் யார் என்று கேட்ட உடனே அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. எப்படி பேசியிருக்காரு வாங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு
இவன் யாரு தான் துன்பப்படுத்தினா? சபையை, விசுவாசி மக்களை, தேவனுடைய ஊழியர்களை துன்பப்படுத்தினா. ஆனால் முழுமைக்கும், ஏன்னா நம்மளாம் யாருடைய சரீரமாக மாறிட்டோம்? அவர் பிரேசலா, அவர் நமக்கு பிரதிநிதி. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் நினை செஞ்சுட்டு இருக்கிற? முள்ளில் போய் உதைக்கிறது உனக்கு ரொம்ப கடினம் அப்படி சொன்ன உடனே அடுத்து சொல்றான். அடுத்த கேள்வி பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். பிரேசலா, நடுங்கி திகைத்து. அப்போ அவனுக்கு அவனுடைய சேஞ்ச் தான், அவனுடைய மைண்டு வந்து அப்படி சேஞ்ச் ஆகுது. யார் உண்மையான மேசியா, கடவுள் யாரு அப்படின்னு. ஆனால் அவன் உண்மையானவே பக்தி வைராக்கியம் உடையவன். இன்றைக்கி நம்ம தேசத்தில் பல இடங்களில் வைராக்கியமாக அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ வெளிநாட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, அவர் வந்து வெளிநாட்டு கடவுள் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, அவர் உலக இரட்சகர். பிரேசலா, இப்படி தான் பவுலும் இருந்தான். அப்போது உடனே அவன் கேட்ட கேள்வி பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். சரியான கேள்விங்க. பிரேசலா, ஆண்டவரே நீர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு உடனே. ஏன்னா இப்போ யாரை தான் அழிச்சிட்டு இருக்கிறான்? கிறிஸ்தவங்களை. அப்போ இவர் தான் மேசியாவா? உடனே அப்படின்னா உடனே கேட்குறேன், ஆண்டவர் நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு, உண்மை அறிந்து கொண்டதுக்கு, நீர் என்னை சந்தித்ததுக்கு நான் என்ன ஆண்டவர் செய்யணும்? மேட்ரை பாருங்க. பிரேசலா, அல்லேலூயா. நம்ம ஒரு இந்த உலகத்தை ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. நம்ம மேலே ஒரு நோக்கம், திட்டம் இருக்குது. காட்ஸ் பிளான், ஸ்பெஷல் பிளான், பிரைட்னஸ் ஃபியூச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த கேள்வி கேட்டனால அவனுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பிரேசலா, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ. நீ என்ன செய்யணும்? நீ எதுக்காக இந்த உலகத்தில் வந்து நான் உன்னை ஏன் ரட்சித்தேன், ஏன் உன்னை நான் அபிஷேகித்தேன், ஏன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற நோக்கத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் சீக்கிரமா வாசிப்போம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அவன் பாருங்க, அவன் கண்ணு இந்த வெளிச்சத்தை பார்த்த பிற்பாடு அவன் கண் அப்படியே இருளாயிடுச்சு. பிரேசலா, இன்றைக்கு அவ்வளோ வைராக்கியமாக வந்த எந்த மனிதனையும் தேவனால் தொட முடியும். பிரேசலா, அப்படி இந்திக்கும் போது பார்க்குறான், குருடனாக இந்திக்கிறான். கூட வந்த வீரர்கள்லாம் அவன் கை பிடிச்சு தூக்கி அவனை கூட்டிட்டு போறாங்க. 3 நாள் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவனாய், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். கவனிங்கள். இப்போ உடனே ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரே அவனுக்கு அவன் மேலே வைத்த காட்ஸ் பிளானை சொல்லலை. பிரேசலா, நான் நீர் யார் என்ற கேள்விக்கு பதில் சொன்னார். உன் மேலே வைத்த காட்ஸ் பிளானை சொல்றதுக்கு நான் ஒரு ஊழியக்காரை வச்சிருக்கேன். அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய வரப்போகிற நாட்களில் பெரிய அப்போஸ்தலனா மாறப்போகிறான். நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக மாறினாலும் நீ எங்கே தான் போகணும்? ஒரு ஊழியக்காரன் தான் உனக்கு சொல்ல முடியும். பிரேசலா, நீ சபைக்குள்ளே வந்தால் தான் உனக்கு அந்த காரியங்களை வெளிப்பாடு கொடுக்க முடியும். அப்போ உடனே அந்த தமஸ்குவில் அனனியா என்ற ஒரு சீசன் இருக்கான், ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறார். பிரேசலா, இப்போ அவர்கிட்ட பேசும்போது இவனை குறித்த அந்த நாட்களிலே சவுலை குறித்த பய உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க வாசிப்போம். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசன கண்டான் என்றார். அதற்கு அனனியா, பாருங்க வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். கவனிங்க, ஆண்டவரே வந்து சொல்றாரு. அப்போ இவனை குறித்து எவ்வளோ பய உணர்வு உண்டாயிருக்கும் பாருங்க. பிரேசலா,
எப்படிப்பட்ட மனுஷனையும் தேவனால் மாற்ற முடியுங்க. ஆண்டவரே சொல்றாரு, அனனியா பாஸ்டர் நம்ப முடியல. ஐயோ ஆண்டவரே, அவன் பேரா? அவன் ஏற்கனவே நிருபங்கள் வாங்கிட்டு எங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக நினைஞ்சிருக்கான், வந்துட்டு இருக்கிறான். அவன் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்டே சொல்கிறான் பாருங்க. அப்போ உடனே ஆண்டவர் சொல்றார், இல்லை அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ போய் என்ன சேர்ந்து போய் அவனுக்கு அதுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த 3 நாள் அவன் புசியாமல் குடியாமல் அப்படியே இருக்கிறான், ஸ்டன் ஆகிட்டான். ஏன்னா இவனுடைய வைராக்கியம்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. பிரைஸ்லாம் நியாயப்பிரமாணத்தின் மேல் வைத்த வைராக்கியெல்லாம் உடைக்கப்பட்டு, ஐயோ அப்படி என்றால் இயேசுவை வணங்கினவங்க அப்போ அவனுக்கு ஞாபகம்லாம் வந்திருக்குமே. ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது எத்தனை விசுவாசி மக்கள் அவன் அடிச்சிருப்பான். ஐயோ அப்படின்னா உண்மையான கடவுள் வந்து இயேசு தானா, அவர் தான் மேசியாவா அப்படின்னு 3 நாள் அப்படி உட்காந்துருக்கான். அப்போ ஒரு தரிசனம் காட்டுறார் ஆண்டவர். அனனியா என்ற ஒரு பாஸ்டர் வந்து உன் மேலே கை வைப்பார். கை வைக்கும்போது நீ அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வ, உனக்கு பார்வையும் அடைவ. இங்கே போய் அனனியாட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இந்த இடத்துல சவுல் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ நேசி அவனுக்கு போய் உன் வழியில் சந்தித்த கிறிஸ்துவின் போய் சொல்லு, நீ அவனுக்காக போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். பிரேஸ்லா 3 நாளும் அப்படியே காட்ஸ் பிளானோட, அவனுக்கு காட்ஸ் பிளான் என்னன்னு தெரியாது, ஆனால் கேட்டுட்டான் பாருங்க. நான் ஓகே இந்த ஃபீல்டா ரைட்டு, இப்போ இங்கே ஓகே அன்னியமாக ஆண்டவர் தானா, அப்போ ஆண்டவருக்காக நான் பெரிய காரியம் செய்ய வேண்டும். பிரேஸ்லாம் பாருங்க. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். பிரேஸ்லாம் அப்போ காட்ஸ் பிளானை எப்படி வெளிப்படுத்துறாரு, ஊழியக்காரன் தான் சொல்றாரு. பிரேஸ்லாம் சவுல்கிட்ட நேரடியாக சொல்லலை, அவன் வந்து ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும். இன்னைக்கு 13 நிருபங்கள் நமக்கு இன்னைக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிற புறஜாதிகளும் கிறிஸ்து நேசிக்கிறார் என்ற ஒரு வெளிச்சத்தை பவுல் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார். புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும். பிரேசலாம் யூதர்களுக்கும் இப்போ இவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இவனை மாதிரி எத்தனை வைராக்கிய யூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல போகிறான். பிரேஸ் அந்த 13 நிருபங்கள் ரோமர், எபேசியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் அப்படி வரிசையாக எழுதுனதெல்லாம் புதிய ஏற்பாட்டுடைய பாதி இடத்த யார் தான் பிடிச்சான்? பவுல் தான். அல்லேலூயா. பிரேஸ்லாம் பாருங்க. அப்போ உடனே அங்கே போகிறாங்க பாருங்க. 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவினால நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பிரைஸ்லா உடனே பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானமும் பெற்றான், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டான். அதுக்கடுத்து பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே அமைதியாக இருக்கும். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, வாசிக்கலாம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. எந்த இயேசுவை அவன் எதிர்த்தானோ அந்த இயேசுவையே பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாத்திட்டார். பிரைஸ்லா. அல்லேலூயா. பிரைஸ்லா. கண்டிப்பாக ஆண்டவர் தான் செய்வார். அல்லேலூயா. நான் அந்த பைபிளெலாம் கிழிச்சு போட்ட என் கையே ஆண்டவர் பைபிள் தூக்க வச்சிட்டார். வாழ்நாள் முழுவதும் நீ என்ன செய்யணும்? பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? பிரைஸ் காட். பாருங்க. அப்போது உடனே பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா 24 அவர்களுடைய யோசனை இல்லை 22 சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். பிரைஸ்லா. இல்லை யாரு கூட வந்தவன்லாம் யாரு? யூதர். இவங்க யாரை அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க? சீசர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை. இப்போ திடீர்னு இவன் மாறிட்டான். மாறினா அவங்களுக்குள்ள கலக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சு, பயங்கர கோபம் ஆயிடுச்சு. இப்போ கோபம்லாம் யாரு மேலே திரும்பிடுச்சு? சவுல் மேலே திரும்பிடுச்சு. யூதர்களுக்கு என்ன வந்துருச்சு? கோபமெல்லாம் டக்குன்னு சவுல் மேல் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவன் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து, இவரே மேசியா என்று
அவன் திஷ்டாங்கம் படுத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆகையா என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இவன் எப்படி இவன் என்னடா இப்படி மாறிட்டான், பிரைஸ்லா, இவன் இப்படி மாட்டான், என்னடா நம்ம இதில் டக்குன்னு ஏசுன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய ஆலோசனை எல்லாம் ஆண்டவர் தவிர்த்து அங்கிருந்த சில விசுவாசிகள் மூலமாய் அந்த தமஸ்குவை விட்டு அவன் தப்பிக்கிறான். பாருங்கள், அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பிரைஸ்கா, எத்தனை பேர் புரியுது பாருங்க. இப்போ எருசலேம்லேருந்து தமஸ்குக்கு போகிறான். தமஸ்குக்கு போகும் வழியில் யார் ஆண்டவர் அவனை நினைஞ்சிட்டாரு, சந்திச்சிட்டார். சந்தித்த உடனே இப்போ அங்கே இருந்த விசுவாசிகளை பயந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறான், கிறிஸ்து தான் மேசியா. யூதர்கிட்டையும் போய் என்ன செய்கிறான், கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவனை கொல்லாமல் தமஸ்குவிலே நம்ம இவனை என்ன செஞ்சிடணும், தீட்டு கட்டிடணும்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கோட்டை வாசலை காத்துக்க உடனே விசுவாசி மக்கள்லாம் அவனை என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கி விட்டு திரும்ப அவன் எங்கே வரான், எருசலேமில் யாரு கூட தான் அவன் இனிமேல் சேர முடியும், பரிசேயர் கூடயோ அந்த பிரதான ஆசாரி கூட அவன் சேர முடியாது. சீசர் கூட சேர்றான். சீசர்கள்ட்ட போய் சொல்கிறான். அவங்க யாருமே அவன் என்ன செய்யலை, நம்பலை. பாருங்கள், அவங்க யாருமே இப்போ உடனே பார்த்துங்க, சகோதரர்கள் அதை அறிந்து எருசலேம் அவர்களிடத்தில் 26 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பிரைஸ்லா, நான் ஏற்கனவே சொன்னேன், பர்னபா என்றால் ஆறுதலின் மகன். பிரைஸ்லா, அங்கே யாருக்கு ஃபஸ்ட்டு ஆறுதலாக இருந்தான், பேதுருக்கு, அப்போஸ்தலருக்கு ஆறுதலாக இருந்தான். இப்போ இந்த பர்னபா அப்போஸ்தலன் கிடையாது, ஆனால் அப்போஸ்தலர் கூட இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இந்த பர்னபா சவுலை கண்டுபிடிச்சிட்டான். உண்மையாகவே ரசிக்கப்பட்டிருக்கிறான், உண்மையாகவே சாட்சி சொல்லியிருக்கிறான். இப்போ ஒரு பெரிய லீடருக்கிட்ட போருக்கு ஒரு தயவு பர்னபா மூலமாக வந்துச்சு. பிரைஸ்லா, நம்முடைய வாழ்க்கையில் தயவு ஆண்டவர் கட்டளையிடுவார். நல்ல ஆறுதலாக நம்மளை உற்சாகப்படுத்துகிற, என்கரேஜ் பண்ணுறவர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதான் ஊழியத்தில் பாருங்கள். அப்போ உடனே கூட்டு போய் சொன்ன உடனே அவங்க பலப்பட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால தைரியமாக பிரசங்கித்து 30 பார்த்தீங்க. சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்போ இப்படிலாம் இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 31 சூப்பர் வார்த்தை. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. துன்பம், கண்ணீர், பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. பிரைஸ்லா, இப்போ சபைகள் எல்லாம் சமாதானம், எல்லாம் மகிழ்ச்சிக்குள்ளாக கர்த்தர் உண்டாக்குனார். எப்படி அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் அவங்க எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சார். இதற்கு பிற்பாடு யூதேயா, கலிலேயா, சமாரியா முழுவதும் உள்ள தேவ ஆலயம் அமைதியான காலத்தை அனுபவித்தது. பிரைஸ்லா, இப்போ பிரச்சனைக்கு காரணம் யாரு, சவுல். அவனை நெஞ்சிட்ட ஆண்டவர் மாற்றிட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். பிரைஸ்லா, எப்படி 1ஆம் நூற்றாண்டில் சபை சமாதானத்தை, மகிழ்ச்சியை, ஆறுதலை அனுபவித்தது போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்க சின்ன சின்ன பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். அதை யார் சந்திச்சிருவார், கர்த்தர் சந்திச்சிருவார். பிரைஸ்லா, அப்போ ஒரு ஆறுதல் உண்டாகும். பலப்பட்டாங்க, ஆவியானவராக உற்சாகம் ஊட்டப்பட்டாங்க. அது மாத்திரமில்லை, வேத வசனம் சொல்லு, யூதேயா, கலிலேயா மற்றும் சமாரியாவில் தேவாலயத்தில் சமாதான காலமாக இருந்தது. பரிசுத்த ஆவியான உதவினால் விசுவாசிகள் குழுக்கள் விசுவாசத்தில் என்ன செஞ்சாங்களாம், பலப்பட்டாங்க. பிரைஸ்லா, இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அதுக்கடுத்து அந்த சம்பவம், அடுத்த சீன் எது காட்டுகிறான்னா, பேதுரு அந்த
பேதுரு பேதுரு மிக எருசலேமில் இருக்கிறப்ப பிரதான அப்போஸ்தலன். இப்போ பேதுருடைய ஊழியத்தை இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் காட்டுறாரு பாருங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 32 பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பாருங்க, பேதுரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். ஏற்கனவே 3000 5000 ஞாபகம் வச்சுருக்கீங்களா? பிரைஸ்லா எண்ணிக்கைக்கு அடங்காத சபையில் அவன் பெரிய பாஸ்டர். இப்போ சவுலும் ரசிக்கப்பட்டுட்டான். சபைகளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? சமாதானம் ஆயிடுச்சு, பிரச்சனை தீர்ந்தது. இப்போ வந்து அடுத்த சீனில் ஆண்டவர் எதை காட்டுறாருன்னா, பேதுரு போய் ஊழியத்தை செய்கிறத காட்டுறாரு. இந்த பேதுருடைய டைப் எப்படின்னா, அப்படியே இயேசுவை காப்பி அடிப்பான். அல்லேலூயா. இயேசுவை காப்பி அடித்தா நல்லதுதான். ப்ரைஸ்லாம் பாருங்கள், நம்ம எக்ஸாம் எழுதும் போது முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவன் எழுதிட்டே இருப்பான், நம்மளும் எழுதிட்டே இருப்போம். சரி, நம்மளும் சொல்லக்கூடாது, பொதுவாக பின்னாடி காப்பி அடிக்க எழுதிட்டே இருப்பான். அவன் கடைசி டக்குன்னு அடிச்சிடுவான். அஜ்ஜோ, ஏண்டா உடனே பார்த்து இவ்வளோ நேரம் எழுதிட்டு. பிரைஸ் காட். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லை. பாருங்க, இவன் நம்மளுக்கு உலகத்தை காப்பி அடிக்க வேண்டாம். சிலவர் ஒரு நடிகர் மாதிரி காப்பி அடிப்பாங்க. நடிகர் மாதிரி இப்போ நம்ம யாரை காப்பி அடிக்கணும் தெரியுமா? இயேசுவை காப்பி அடிக்கணும். இந்த பேதுரு ரொம்ப பேதுருக்கிட்ட பிடிச்சதுன்னா, இயேசுவை அப்படி காப்பி அடிக்கிறவன். இல்லையா? பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஊழிய பாதையில் ஒருத்தன் திமிர்வான் 8 வருஷமாய் திமிர்வாத காரணமாக கட்டிலில் இருக்கிறான். அவன் இப்போ வந்து பேதுரு எப்படி குணமாக்க போறாரு பாருங்க. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், நீ எழுந்து உன் படுக்கையை. அல்லேலூயா. எப்படி காப்பி அடிச்சான்னு சொல்லட்டுமா? மார்க்கு சுவிசேஷம் பாருங்க. நம்மளும் இந்த வசனத்தை நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும்? காப்பி அடிக்கணும். பிரைஸ் காட். மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்போ பாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு கடந்து வருகிறாள். வீடு முழுவதும் மக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் நெஞ்சிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த வீட்டு மேலே அந்த ஓட்டை பிரித்து அந்த திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறாங்க? கீழே இறக்குறாங்க. இப்போ கூடலாம் யார் தான் இருக்கிறா? பேதுரு எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போ என்று. அதை அப்படியே கவனிச்சிருக்கான். பிரைஸ்லா. இப்போ பாருங்க, இங்கே ஒருத்தன் ஐனேயா இருக்கிறான். இவன் எத்தனை வருஷமா திமிர்வாதக்காரனாக இருக்கிறான்? 8 வருஷமா. இப்போ அவங்ககிட்ட எப்படி பேசுறாமா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு போ, நீயே போட்டுக்கோன்னு சொன்னான். அப்படியே பிரைஸ்லா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நம்ம நம்பணும். ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பேன். நம்ம பயிற்சி பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வியாதி வரும்போது நம்ம கை வைக்கணும். ஆண்டவர், இது உங்கள் கை, நீங்கள் கை வைக்கும்போது சுகம் அடைஞ்சிச்சா, நான் கை வைக்கிறேன், சுகம் உண்டாயிடும். பிரைஸ்லாம். அதே போல் நம்மளோட பொருளாதாரத்தில் 2 மீன் 5 அப்பம் போல் பணம் கம்மியாக தான் இருக்குதா, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போது பெருகிச்சு இல்லையா, நான் காப்பி அடிக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்? அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த பேதுருக்கிட்ட பிடிச்சி என்ன தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்து கடல் நடந்து வருகிறார். உடனே சொல்கிறான், ஆண்டவரே நானும் நடந்து வரணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. உடனே எனக்கு அது தேவை. அப்படியே இயேசுவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், அப்படியே காப்பி அடித்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ளே கடந்து வருவோம் பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறான், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றால். உடனே அவன் எழுந்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு விசுவாசத்தை பாருங்க. அவன் இன்னொரு இடத்துல ஒன்று செய்தான். அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னான், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தை எழுந்து நட. நம்ம யாரை காப்பி அடிக்கலாம்? இயேசுவையும் காப்பி அடிக்கலாம், பேதுருவையும்
காப்பி அடிக்கலாம். பிரைஸ் எல்லாம். எனக்குள்ள உள்ளதே உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்படி சொன்ன உடனே பாருங்க, அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அவனுக்கு சந்தேகமே வரல, அவிசுவாசமே வரல. ஆண்டு கண்டிப்பாக அவனை நினைஞ்சிடுவார், குணமாக்கிடுவார். அவ்வளோதான், டக்குன்னு எழுந்து நடந்துட்டான் பாருங்க. இது அறிந்த உடனே லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. நமக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்போது, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யும்போது, நம்முடைய சபைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்போது, அதை கண்டு அநேகர் கர்த்தர்கிட்ட என்ன செய்வாங்க? திரும்புவாங்க. ரைஸ்லா. அப்போ நம்ம இந்த அதிகாரத்தை எப்படி விசுவாசிக்கணும்னா, ஆண்டவர் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே. ரைஸ்லா. அதுக்கடுத்து இந்த பேதுரு இப்போ அந்த பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அதுக்கடுத்து ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, அன்னைக்கு இருந்த சீசர்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ரைஸ்லா. இயேசு கிறிஸ்து மட்டும் அற்புதம் செய்யலை, அப்போஸ்தலர்களும் அற்புதம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் மட்டும் அற்புதம் செய்யலை, பந்தி விசாரிக்கிறவங்களும் அற்புதம் செஞ்சாங்க. விசுவாசிகள் பயங்கரமான அற்புதங்களை செய்தாங்க. இப்போ இந்த தொற்காலை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இவர் நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு அம்மா. யாருக்குனாலும் உதவி செய்கிறாங்க. இது விசுவாசம் மக்களுக்காக எல்லாத்துக்காக உதவி செய்கிறாங்க. இப்போ இப்படி உதவி செஞ்சுருக்கும் போது திடீர்னு அது வியாதிப்பட்டு நெஞ்சிருச்சு, மறித்துருச்சு. மறித்த உடனே இவங்க சீசனுக்குள்ள இங்கே பக்கத்தில் தான் யார் இருக்கா? பேதுரு இருக்கான். பேதுரு எதுக்கு கூப்பிட போகிறாங்க பாருங்க. எதுக்கு கூப்பிடுவாங்க? நம்ம எதுக்கு கூப்பிடுவோன்னு இருக்கிறீங்க? அடக்காதனிக்கு இல்லை. இவங்க சீசனுக்குள்ள விசுவாசி மக்களுக்குள்ள என்ன விசுவாசம்னா, பேதுரு பக்கத்தில் இருக்காருப்பா, கூப்பிடு, இன்னைக்கு ஒரு எழுப்பி விட்டுருவாரு. பிரைஸ்லாம். அந்த விசுவாசத்தோடு பாருங்க. உடனே பேதுரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பார்த்தீங்களா, நம்ம நன்மை செய்யும் போது அது எவ்வளோ இதாக இருப்பாருங்க. எல்லாத்தையும் காட்டுறாங்க, எவ்வளோ நன்மை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. காட்டின உடனே பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்படியே இயேசுவை காப்பி அடிக்கிறான் இல்லையா? அவன் எல்லாரையும் வெளியே போச்சுட்டான். இந்த சீன் எங்க நடந்துச்சு பிரைஸ்லா. பாருங்க எங்க நடந்துச்சுன்னா, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். இப்போ இங்கே ஒரு சிறு பெண், 12 வருடமுள்ள ஒரு பெண் மரித்து விட்டால், எவருடைய மகள். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஏசு கிறிஸ்து அந்த அழுகையின் கூட்டத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார், அவள் மறிக்கவில்லைன்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாம் என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. அப்போ உடனே பேதுரு, யாக்கோப்பு, யோவான், பிரேசலா, இவங்க 3 பேரை மட்டும் கூட்டுட்டு அந்த பிள்ளையோட தாய் தகப்பன் மட்டும் வச்சு மற்றவங்க எல்லாத்தையும் வெளியே போச்சுட்டாப்ப. பிரேசலா. அன்னைக்கு விசுவாசத்தை பயிற்சி கொடுப்பதுக்காக பேதுரு, யாக்கோப்பு, யோவான் அனுமதிச்சு கதவு போட்டாங்க. மற்ற எல்லாரும் அவிசுவாசம் இல்லை. ஏன்னா சிரிக்கிறாங்க பாருங்க. இவர் சொல்கிறாரு அது குழந்தை மறித்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. அப்போ அவிசுவாசம் இருந்தால் அற்புதம் என்ன செய்யாது? நடக்காது. பிரைஸ்ல. இப்போ எல்லாத்தையும் வெளியே போய் சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் சொல்ல இருப்பாங்க. 40வது வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு. இங்க பாருங்க, இங்க அப்படி என்ன பண்ண, இங்க பாருங்க, பார்க்குறான். யாருக்கு விசுவாசம் இருக்குமா தெரியல. எல்லாத்தையும் நெஞ்சிட்டான், வெளியே போங்கன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டான். கதவை பூட்டிட்டு முழங்கால் படிட்டு
பிரைஸ்லா. இருக்கிறது உயிரோடு இருக்கிறது பாடியா டெட் பாடியா? டெட் பாடி. கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி பேசுகிறான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னான். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு. எங்க கேட்டான் அவன். அல்லேலூயா. சிறு பண்ணே எழுந்திரு. அப்படியே காப்பி அடிக்கிறான். பிரைஸ் காட். தபித்தாலே எழுந்து. ஏன்னா அவனுக்கு அந்த சீன் நான் வருது. ஆண்டவர் சொன்னாரே, சிறு பண்ணே எழுந்துருன்னு சொன்னாரே. நான் சொல்கிறேன், நான் அப்படியே சொல்கிறேன் ஆண்டவர் உங்கள் மேலே விசுவாசத்தோடு. தபித்தாலே எழுந்துரு அப்படி சொன்ன உடனே டக்குன்னு எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பேசுமா இயேசுவின் நாமத்தால் என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் பலன் அடைவதாக, எல்லா தரித்திரங்களும் ஐஸ்வர்யம் அடைவதாக, எல்லா பயமும் தைரியம் அடைவதாக, என் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா காரியமும் உயிர் உண்டாவதாக. என் சரீரத்தில் இருக்கிற உள் உறுப்புகளுக்குள்ளாய் வெளி உறுப்புகளுக்குள்ளாய் என் நரம்புகளுக்குள்ள என் எலும்புகளுக்குள்ள எதெல்லாம் பலவீனமாக இருக்குதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைவதாக. பிரைஸ்லா. தபித்தாலே எழுந்திரு. பிரைஸ்லா. இப்போ நாமும் விசுவாச வார்த்தை பேசும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே நினைச்சு அங்கே நடந்தது. அப்படியே காப்பி அடித்தான். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது யோபா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பிரைஸ்லா. அநேக ஆண்டவர் அப்படி விசுவாசத்துக்குள்ளாக வரும்படியாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். பிரைஸ்லா. அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், இந்த 9வது அதிகாரத்தில் சவுல் எந்த நிலைமையும் உள்ள மனிதனையும் தேவனால் ரட்சிக்க முடியும், தேவன் மாற்ற முடியும். எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு சபைக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பிரைஸ்லா. அதுக்கடுத்து இந்த பேதுருடைய வாழ்க்கையில் அப்படியே பேதுரு இயேசுவையே என்ன செய்கிறான், மனதில் வைக்கிறான், இயேசுவையே பின்பற்றுகிறான், இயேசுவையே காப்பி அடிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த 9வது அதிகாரத்தோடு பார்த்தீங்கன்னா பேதுருடைய மினிஸ்ட்ரிலாம் கம்மியாயிரும். அதுக்கடுத்து யார் தான் ஹீரோ? பவுல் தான் ஹீரோ. பிரைஸ்லா. பவுல். ஏன்னா இவன் இப்போ யாருக்கு, இப்போ நமக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யார் தேவை? இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டது யார் தெரியுங்களா? பவுல். ஏன் பவுல்னா, பவுலுக்கு இந்த நியாயப்பிரமாணமும் தெரியும், கிருபையின் காரியமும் தெரியும். நியாயப்பிரமாணமும் தெரியும், இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக நமக்காக ஏன் ரத்தத்தை சிந்தினார். அதையெல்லாம் இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்கள் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய பிரதிபலனால தான் நம்ம வாழ்கிறோம் என்பதை அடுத்து சபைக்கு சொல்ல வேண்டிய கருத்து தான் ரோமர் நிருபம். பிரைஸ்லா. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். இப்போ நம்ம இது அதிகமாக படிக்கும்போது தான் இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக அதிகமாக எழுதப்பட்ட சத்தியம். நம்ம எங்கே இருக்கிறோம்? எபேசியில் எழுதுறாரு. எபேசியில் எழுதின நிருபத்தை யார் எழுதுனான்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் உன்னதத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறீங்க. என்ன வெளிப்பாடு பாருங்க அவனுக்கு. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் இருளின் கொலைசேல் எழுதின நிருபத்தை யார் தான் எழுதினாரு? பவுல் தான். அப்போ கொலைசேல் சொல்கிறாரு, நீ இருளின் ஆளுகையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, இப்போ அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லோரையும் நேசிக்கிறார். யூதனையும் நேசிக்கிறாரு, புறஜாதியும் நேசிக்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறாரு. அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார், அதுக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன ரீசன் என்பதை விளக்கத்தை கொடுக்க அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். பிரைஸ்லா. பாருங்க, பேதுரு கூட எழுதின நிருபம் வந்து 1 பேதுரு 2 பேதுரு, அவ்வளோதான். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன். ஆனால் இந்த வெளிச்சத்தை கொடுக்க ஆவியானவர் யாரை தான் எடுத்து பயன்படுத்தினார்? யார் ரொம்ப எதிர்த்தாங்களோ அவங்களே தூக்கிறார். பிரைஸ்லா. அல்லேலூயா.
அவங்க தூக்கி அவங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுத வைத்தார். அடுத்து அதுக்கு வருகிற எல்லா அதிகாரமும் இந்த அடுத்து பேதுரு கொஞ்சம், அதுக்கடுத்து ஃபுல்லாக பவுல் வந்துட்டு இருக்கும். பவுல் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்பது எதுனா, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் வந்து ஹிஸ்ட்ரி. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழு புதிய ஏற்பாடும் புரிந்து கொள்வீர்கள். எப்படி சபை உருவானது, சபை எப்படி வளர்ந்தது, சபையில் எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, அப்புறம் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, சபை எப்படிலாம் கடந்து வந்தது, அப்போ நம்ம எதை கடைபிடிக்கணும் என்பது எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். பிரைஸ்லாம் அப்படி எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். க்ளோரி டு ஜீசஸ். பிரைஸ்தலா பிரைஸ்தலா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் பேதுருவை போல அப்பா உண்மை நாங்கள் காப்பி அடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. அற்புதங்கள் அடையாளங்களை எங்களை கொண்டும் செய்யும் ஆண்டவரே. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவரே. இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொன்னீங்களே ஆண்டவர். நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்களை குறித்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் செய்வீங்கன்ற நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ என் நாமத்தால் பிசாசுகள் துரத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை அப்படியே நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் வியாதிஸ்த மேல் கைகளை வைக்கும் போது அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆண்டவரே. நாங்கள் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. அப்பா, பேதுரை பயன்படுத்தின தேவன் எங்களையும், அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரங்களையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனால் சவுல் ஒரு வார்த்தை கேட்டான் ஆண்டவர். ஃபஸ்ட்டு வார்த்தை, நீர் யார்? அல்லேலூயா. நம்ம புரிந்து நம்முடைய தேவன் யார்? அவர் என்னுடைய தகப்பன். அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். அவர் எனக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார், என்னை வாழ வைப்பார். பிரைஸ். அவர் யார்? ரெண்டாவது கேள்வி, நான் என்ன ஆண்டவர் செய்யணும்? பிரைஸ். இந்த கேள்வி உங்கள் மனதுக்குள்ளே ஆவியான வைப்பாராங்க. பிரைஸ்லா. நீங்கள் வேலை பார்க்குறோம், பிள்ளைங்களை வளர்க்குறோம், எல்லாமே உண்டு தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். காட்ஸ் பிளானை கத்த வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவா. ஆண்டவர், நான் என்ன செய்கிறேன்? நான் எதுக்காக இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன்? நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ஏன் அபிஷேகம் பெற்றேன்? ஆண்டவரே, நான் ஏன் நீர் என்னை ஏன் தெரிந்து கொண்டேன்? உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையை குறித்து உங்கள் திட்டம் நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்போ ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி வந்திருக்கவங்களும், அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக ராஜா. எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ யாரையும் பயன்படுத்த நீ வல்லவர், எல்லோரையும் நீ மேன்மைப்படுத்த நீ வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை மூலமாய் எங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை கற்றுத்தாரும். இன்னும் அநேக பேர் வந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.